ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்க தான் ஆப்டிக்கல் கன்வெர்ட்டரு. இந்த ஆப்டிக்கல் கன்வெர்ட்டரை வச்சு நம்ம புதுசாக வாங்கின டிவியில் எப்படி இதை பழைய ஹோம் தேட்டரை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஆடியோ லெஃப்ட் ரைட்டு, நம்மளுக்கு இந்த எல்லோ பின் தேவை கிடையாது. இந்த பக்கம் ரெட்டு ஒயிட்டு, இந்த பக்கம் ரெட்டு ஒயிட்டு, எல்லோ மட்டும் டம்மி. என்கிட்ட 2 பின் டு 2 பின் இல்லை, அதனால் நான் இந்த 3 பின் எடுத்திருக்கேன். நான் எல்லோவை டம்மியாக விட்டுருவேன். இந்த சைடு ஆடியோ லெஃப்ட் ரைட்டு, இந்த சைடு ஆடியோ லெஃப்ட் ரைட்டு. இது ஆப்டிக்கல் கேபிள். ஆப்டிக்கல் கேபிள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஆப்டிக்கல் கேபிள். இது டிவிக்கும் இந்த கன்வெர்ட்டருக்கும் கனெக்ட் பண்ணுற இந்த ஆப்டிக்கல் கேபிள் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஆப்டிக்கல் கன்வெர்ட்டரு. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இது இதோட யூஸ் பண்ணுற கேட்லாக், எப்படி இந்த ஆப்டிக்கல் கன்வெர்ட்டரை நம்ம யூஸ் பண்ணணுன்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. நான் கேட்லாக் அதில் வைக்கிறேன். இது ஆப்டிக்கல் கன்வெர்ட்டரு. இது இன்னும் கொடுக்குறது, அதாவது ஆப்டிக்கலையும் இன்னும் கொடுத்துக்கலாம், கோயாக்சிலையும் இன்னும் கொடுத்துக்கலாம். அவுட்புட் நம்ம ஹோம் தேட்டரில் கொடுக்குறது ஆடியோ லெஃப்ட் ரைட்டு. இது அவுட்புட். இதுக்கு கண்டிப்பாக பவர் தேவை. பவர் இல்லைன்னா இது வேலை செய்யாது. பவர் எப்படி கொடுக்கணுன்னா, ஒரு பக்கம் இந்த சின்ன பின் இருக்குது பார்த்தீங்களா, டிசி பின். இது பேர் டிசி பின்னுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டு, இதை உங்கள் ஃபோன் சார்ஜர் ப்ளக் இருக்குல்ல, அதில் நீங்கள் இதை கனெக்ஷன் கொடுத்துக்கணும். ஒரு பக்கம் நீங்கள் இதை அதில் கொடுத்துட்டு, இன்னொரு பக்கம் உங்கள் டிவியில் இதே சேம் இப்போ நான் காமிக்கிற இந்த ஆப்டிக்கல்னு இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் பக்கத்தில், இதே மாதிரி உங்கள் டிவிலையும் இருக்கும். அந்த டிவி இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி ஆப்டிக்கல் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் ஏதாட்டும் நீங்கள் ஒரு பக்கம் உங்கள் டிவியில் கொடுத்துருங்க. நம்ம ஒரு பக்கம் டிவியில் கொடுத்தாச்சு, இன்னொரு பக்கம் இதில் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். இது ஒரு பக்கம் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த ஷட்டர் மாதிரி இது ஓப்பன் ஆகும். நான் இப்போ இந்த ஆப்டிக்கலை இதில் கனெக்ட் பண்ணுறேன். இதில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் அதர் பக்கம் டிவியில் கொடுத்துட்டேன். டிவியில் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் பவர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த 3 பின் இருக்கா, இந்த 3 பின்னை எடுத்து எல்லோவை டம்மியாக விட்டுட்டு ரெட்டில் ரெட்டு, ஒயிட்டில் ஒயிட்டு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதே அடுத்த பக்கம் ஹோம் தேட்டரில் இந்த எல்லோவை டம்மியாக விட்டுட்டு ரெட்டு ஒயிட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை ஹோம் தேட்டர் பின்னாடி ஆக்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆக்ஸு பின்னாடி இதை நான் இப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். இதை ஆக்ஸ் பின்னாடி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிவியையும் உங்கள் ஹோம் தேட்டரையும் நீங்கள் ஆன் பண்ணுங்கள். இது அவுட்புட்டு, இது இன்புட்டு. இது இப்போ டிவியையும் ஹோம் தேட்டரையும் ஆன் பண்ணோடனே ஹோம் தேட்டரில் நீங்கள் ஆக்ஸ் மோடில் ரிமோட்டில் ஹோம் தேட்டரை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. டிவி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மியூசிக்கோ இல்லை நியூஸோ ஏதாட்டும் வைங்க. வச்சாச்சா? நீங்கள் இப்போ வச்ச உடனே உங்களுக்கு இந்த கன்வெர்ட்டர்லேருந்து, அதாவது உங்கள் டிவியிலேருந்து ஆப்டிக்கல் இதில் இதிலேருந்து அவுட்புட்டு போய் ஹோம் தேட்டரில் சவுண்டு கேட்கணும். சில மாடலில் அப்படியே கனெக்ட் பண்ணாலே கேட்கும். சில மாடலில் அப்படி கனெக்ட் பண்ணால் சவுண்டு வராது. அப்படி வரலன்னா நீங்கள் என்ன டிவி வச்சுருக்கீங்களோ அந்த டிவியில் போய் செட்டிங் போங்க. செட்டிங் போனோடனே சில டிவியில் ஆடியோ செட்டிங்னு இருக்கும், சில டிவியில் சவுண்ட் செட்டிங்னு இருக்கும். உங்கள் டிவியில் நீங்கள் செட்டிங்கில் போனோடனே ஆடியோ இருந்தால் ஆடியோ செலக்ட் பண்ணுங்கள். சவுண்ட் செட்டிங்னா சவுண்டை செட்டிங்கை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதில் போய் ஸ்டீரியோவில் இருக்கும், சில மோடு ஸ்டீரியோவில் இருக்கும். அதை போய் நீங்கள் ஆப்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஆடியோ செட்டிங்லேயும் ஆப்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிடணும். சவுண்ட் செட்டிங் உங்கள் டிவியில் ஒருவேளை இந்த ரெண்டில் ஏதாட்டும் ஒன்று தான் இருக்கும், அதில் போய் சவுண்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணோடனே உங்களுக்கு சவுண்டு வந்துடும். இதுதான் இந்த ஆப்டிக்கல் கன்வெர்ட்டர். இந்த ஆப்டிக்கல் கன்வெர்ட்டர் இப்படி தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் ஆப்டிக்கல் கன்வெர்ட்டர். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரொம்ப எலக்ட்ரானிக்ஸை பற்றி நிறைய கருத்தான ஐட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ.